உயிர் எழுத்துக்கள் 12 மற்றும் ஆயுத எழுத்து 1. இன்று நாம் ஆ வரிசை சொற்களை பார்ப்போம். ஆ, அம்மா. அம்மா என்பது நம்முடைய தாயை குறிக்கும். ஆ, அணில். அணில் ஒரு சிறிய மற்றும் அழகான விலங்கு. ஆ, அப்பா. அப்பா என்பது நம்முடைய தந்தையை குறிக்கும். ஆ, அடுப்பு. அடுப்பு என்பது சமைக்கும் பொருட்டு பயன்படுத்தப்படும் ஒன்றாகும். ஆ, ஆம்புலி. ஆம்புலி என்பது சந்திரனை அழைக்க பயன்படும் அழகான சொல். ஆ, அகல். அகல் என்பது பெரியதென பொருள். ஆ, அஞ்சல். அஞ்சல் என்பது கடிதங்களை அனுப்பும் முறையாகும். ஆ, அன்பு. அன்பு என்பது அனைவரும் தேவையான ஒரு உணர்வு. ஆ, அன்பளிப்பு. அன்பளிப்பு என்பது பரிசாக வழங்கப்படும் ஒன்று. ஆ, அருவி. அருவி என்பது நீர் கீழே விழும் அழகான இடம். ஆ, அம்மா. அம்மா என்பது நம்முடைய தாயை குறிக்கும். ஆ, அணில். அணில் ஒரு சிறிய மற்றும் அழகான விலங்கு. ஆ, அப்பா. அப்பா என்பது நம்முடைய தந்தையை குறிக்கும். ஆ, அடுப்பு. அடுப்பு என்பது சமைக்கும் பொருட்டு பயன்படுத்தப்படும் ஒன்றாகும். ஆ, ஆம்புலி. ஆம்புலி என்பது சந்திரனை அழைக்க பயன்படும் அழகான சொல். ஆ, அகல். அகல் என்பது பெரியதென பொருள். ஆ, அஞ்சல். அஞ்சல் என்பது கடிதங்களை அனுப்பும் முறையாகும். ஆ, அன்பு. அன்பு என்பது அனைவரும் தேவையான ஒரு உணர்வு. ஆ, அன்பளிப்பு. அன்பளிப்பு என்பது பரிசாக வழங்கப்படும் ஒன்று. ஆ, அருவி. அருவி என்பது நீர் கீழே விழும் அழகான இடம்.